அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப டேஸ்டியான ஜாம் எப்படி வீட்டிலேயே பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். 100% ஹெல்த்தியானது. இனி ஜாம் கடைகளில் வாங்காதீங்க, வீட்லேயே ரொம்ப சுலபமாக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ சுலபமாக நீங்கள் ஜாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கடையிலேயே இனி வாங்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம செஞ்சிடலாம். வினிகர் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் எப்படி ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். சொல்லக்கூடிய சின்ன விஷயம் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ நம்ம இது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம ஜாம் செய்கிறதுக்கு 1 கிலோ அளவு விதையுள்ள கருப்பு கிரேப்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் விதை இல்லாதது கூட பயன்படுத்தலாம். இதை பன்னீர் கிரேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதனால நான் இந்த கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்படியே பயன்படுத்தக்கூடாது, இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம பயன்படுத்தணும். அதனால இது போல் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கை அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிரேப்ஸை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கரையிறதுக்காண்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம உப்பில் கொஞ்சம் நேரம் இதை ஊற வைக்கணும். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது போல் பண்ணுறதுனால ஒருவேளை இதில் மருந்து அடிச்சிருந்தாலும் நமக்கு அதோடைய தன்மை குறைஞ்சிரும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறமேலே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை இப்படியே நம்ம பயன்படுத்தக்கூடாது. இது நல்லா ஒரு 3-4 தடவை வெறும் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் இருந்து ஒரு 1/4 பங்கு கிரேப்ஸ் மட்டும் தனியாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை என்ன பண்ணலாங்கிறத நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து மீதம் உள்ள எல்லா கிரேப்ஸையும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஜூஸை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது போல் ஒரு ஃபில்டர் எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச ஜூஸை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் துகள்கள் இருந்தாலும் அதில் வந்துடும். இப்போ நம்ம எல்லா கிரேப்ஸையுமே இது போல் ஜூஸ் எடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்ச கிரேப்ஸ்லேருந்து சீடை மட்டும் எடுத்து இது போல் 2ஆக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம எப்படி ஜாம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தண்ணியுடைய அளவு தேவை கிடையாது. நமக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கூட நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது போல் அகலமான பேன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த எல்லா ஜூஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜூஸ் நல்லா கொதி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடிக்கடி மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கிரேப்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காண்டி கொஞ்சமாக நம்ம வீட்டிலையே செஞ்ச ஹோம்மேட் ஜெல் ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த கிரேப்ஸ்லேயே நமக்கு நல்ல ஒரு டார்க்கான கலர் கிடைக்கும். வீட்டிலையே சுலபமாக எப்படி ஜெல் ஃபுட் கலர் செய்யலான்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நல்லா கொதி வந்தோடனேயுமே பாருங்கள், அது மேலே தனியாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குல்ல, இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இது நமக்கு தேவையில்லை. நம்ம கட் பண்ணியிருக்கிற கிரேப்ஸ் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அது நம்ம ஜாமில் சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுக்காண்டி தான். இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு. நம்ம கட் பண்ணி போட்டிருந்த கிரேப்ஸும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 200 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு சுகர் போட்டால் தான் நமக்கு ஜாம் நல்லாயிருக்கும். சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட பயன்படுத்தலாம். டேஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் மாறுபடும், அவ்வளோதான். இப்போது நல்லா சுகர் மெல்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஜாம் எந்த அளவு நல்லா திக்காக இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் அரை எலுமிச்சம்பழ ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால நம்மளுடைய ஜாம் ரொம்ப திக்காகாமல் இருக்கும், அதுக்காண்டி தான்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம இந்த ஜாமுக்கு எந்த ப்ரிசர்வேட்டிவோ வினிகரோ ஆட் பண்ணலை, அதுக்கு பதிலாக இந்த லெமன் ஜூஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது நம்மளுடைய ஜாமை ப்ரிசர்வ் பண்ணும். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற சுகரும் இந்த லெமன் ஜூஸும் தான் நம்மளுடைய ஜாமை வந்து ப்ரிசர்வ் பண்ணும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமேலு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கு அப்புறமேலு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத பாட்டிலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஜாம் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்லா திக்காயிரும். அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமேலு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, ஆனால் மூடி மட்டும் போடக்கூடாது. ஜாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். கொஞ்சம் கூட சூடு இல்லாத மாதிரி ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்போ தான் நம்மளால் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போது நம்ம ஜாமை பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு. கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமேலு நம்ம ஜாம் பாருங்கள் எந்த அளவு திக்காக இருக்குது அப்படின்னு. இது நேரம் ஆக ஆக நல்லா திக்காயிரும். கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு அப்படின்னா நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் ஜாம் முதல்லையே இந்த அளவு திக்காக ஆனதுக்கு அப்புறமேலு ஸ்டவ் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு அப்புறமேலு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அது ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இது போல் நீங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாம் பெர்ஃபெக்டாக கரெக்டாக நீங்கள் கடைகளில் சாப்பிட்றது போலவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்கள் ஜாம் எந்த அளவு திக்காக இருக்குது அப்படின்னு. இந்த அளவு நமக்கு திக்காயிடுச்சு அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை இது போல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இனி ஜாம் கடைகளில் வாங்காமல் இது போல் ரொம்ப சுலபமாக வீட்டிலையே செஞ்சு அசத்துங்க. இது ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி ரோலாகவும் நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதோடைய டேஸ்ட்டு நம்ம கடைகளில் வாங்குகிற ஜாம் மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம வெளியிலே வச்சோம் அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னா 2 மாதம் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். ஒவ்வொரு முறை நீங்கள் இதை பயன்படுத்தும் போதும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத ஸ்பூனாக பயன்படுத்துங்க. அப்போ தான் அதிக நாட்கள் நம்மளால் இதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.